ஜூன் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கவுண்டில் இப்போதைக்கு டாப் 10 ட்ரெண்டிங்கில் இருக்க படங்கள் சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறத தாண்டி டாப் 10 எங்கடா டாப் 5 வரதே பெரிய விஷயன்ற மாதிரி தான் இருக்குது. இனிமேல் என்ன பண்ணுறது, நம்ம வீக்லி டாப் 10 டைட்டில் வச்சிருக்கோம். ஸோ 10 படங்களை சொல்ல வேண்டியிருக்கு. வாங்க என்னென்ன படங்கள் நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் இடம் பிடிக்குது, எத்தனாவது இடத்தை பிடிக்குதுன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் குங்ஃபு பாண்டா. இந்த குங்ஃபு பாண்டாக்கு நான் போன வாரமே சொல்லியிருப்பேன், படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் கிட்ட வந்தது. ஏன்னா மார்ச் 15 தான் வந்தது. இது ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் அந்த டேட்டில் வந்தது. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 நாள் கடந்து ஓடிட்டு இருக்கு இந்த படம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரமாக அது வீக்கெண்டில் மட்டுமே தேட்டரில் போட்டு ஓட்டினா கூட இப்போ லாஸ்ட் வாரம்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் கூட தேட்டரில் வருது. இந்த வீக்கெண்டில் இந்த படத்துக்கு தேட்டர் தரல. இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படத்துக்குமே தேட்டரை வந்து எப்படி தரலான்றதை பெருசாக யோசிச்சுட்டு இருக்காங்க தேட்டருக்காரங்க. எனிவே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ படங்கள்லாம் காம்படிஷனில் இருந்தாலும் 100 நாள் கடந்து ஒரு படம் தியேட்டரில் ஓடுதுன்றதுலாம் இன்னைக்கு ரேஞ்சில் வேற லெவல் மிகப்பெரிய விஷயம். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் போக்கிரி படம் படம் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்ட் வாரம் தான் வந்தது. போக்கிரிலாம் ஆல்ரெடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அஃபிஷியலாக அவங்க திருப்பியும் வந்து ஒரு ரீரிலீஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஜூன் 21. அஜித் பிறந்தநாளைக்கு வந்து தீனா பில்லன் 2 படம் வந்து பார்த்தீங்களா, அந்த படங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸை கூட போக்கிரி பண்ணிச்சான்ற ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. எனிவே இந்த படம் செகண்ட் வீக்ல வந்து செல்ஃப் எடுக்காம முதல் வாரத்திலேயே வாஷ் அவுட் ஆகுது. அவங்க அஃபிஷியல் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இல்லாமல் விஜய் பிறந்தநாளைக்கு ஒரு 10 படங்கள் கிட்ட வந்திருக்கு லாஸ்ட் வீக்லேயே பேசியிருப்போம். அதெல்லாம் எல்லாமே காணாமல் போச்சு. இந்த போக்குரியும் கூட சேர்த்தே காணாமல் போகுது. இப்போ ரீரிலீஸில் எக்கச்சக்கமான படங்கள் வந்து எத்தனையோ ஹீரோக்கு வந்து செல்ஃப் எடுத்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம விஜய் வந்து வேற லெவல் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கில்லியில் பண்ணியிருந்தாலும் மற்ற எந்த ஒரு படங்களும் விஜய்க்கு ரீரிலீஸில் வந்து சக்ஸஸ் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இந்த அஃபிஷியல் ரீரிலீஸ் ஆன போக்கிரியை நம்ம எடுத்து சொல்லலாம். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் ரயில். இந்த ரயில்ன்றது போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் நிறைய சின்ன படங்கள்லாம் வந்திருந்தாலும் இந்த ஒரு படம்ன்றது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரைலர் மூலமாகவே ஏதோ ஒன்று கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தது. இந்த படம் மட்டும் தான் ஓரளவுக்கு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் நல்லா எடுத்துன்னு சொல்லலாம். அடுத்த வாரம் இந்த படத்துக்கும் தியேட்டர் எதுவும் கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. ஒரு தியேட்டர் கொடுத்தா கொடுக்கலாம், இல்ல வாஷ் அவுட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த படத்துக்குலாம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் பிக்கப் கிடையாது. பட் ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துக்கு ஓரளவு பரவாயில்லன்னு இருக்கு. லாந்தர் தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க வித்தார்த்தது. பட் அந்த படம் சரியில்லை. ஸோ அதுக்கு ரயில் வந்து பெட்டரா வாங்கியிருக்கு ரிவ்யூ. நம்மளுக்கு இப்போ கவுண்டர்ல என்ன படங்கள் வைக்கிறதுன்றே தெரியாம அந்த அளவுக்கு வந்து எல்லா படங்களுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு புது படம் ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்னால நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் துப்பாக்கியும் லாஸ்ட் வீக் ஜூன் 21 விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. துப்பாக்கின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசா இல்லை போக்குரி அளவுக்கு. ஆனால் இந்த ஜூன் 21 ரிலீஸ்க்கு துப்பாக்கிக்கு தான் போக்குரியோட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் தேட்டரிக்கல் புக்கிங்கிறது இருந்தாலும் அஜித்தோட பர்த்டேக்கு வந்த அந்த தீனா பில்லா இந்த ரேஞ்சில் தான் இருந்ததுங்க. பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு கில்லிலாம் தொடவே இல்லை. நம்மளே வந்து விஜய்க்கு டாப் 10 போட்டாலே கில்லியா துப்பாக்கின்ற அந்த ஒரு இது வரும். நான் எப்பவுமே கில்லியை தான் முதல் இடத்துல கொடுப்பேன். பட் நிறைய பேர் துப்பாக்கியை கொடுக்கலன்னு கேட்பாங்க. துப்பாக்கி 100% கில்லிக்கு வந்து பக்கா காம்படிஷனான படம் தான். இந்த படம் பெஸ்ட்டா அந்த படம் பெஸ்ட்டான்னு சொல்லவே முடியாது. ஆனால் தியேட்டரிக்கல்ட்டு வரும்பொழுது எனக்கு கில்லி மேலேயே நம்பிக்கை இல்லை. ஆனால் கில்லி ஓடுறத பார்த்தோன்னே ஓகே, கில்லி அன்னைக்கே ஒரு வாய்ப்பு இருந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் துப்பாக்கி ரீரிலீஸ்ல ஓடுமான்ற டவுட் இருந்துகிட்டே இருந்தது. சொல்ல முடியாதுங்க, விஜயோட மேஜிக் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். பட் அந்த மேஜிக் இந்த துப்பாக்கி படத்துக்கு நம்ம ரீரிலீஸ்ல தியேட்டரிக்கல் ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படமும் ஒரு வாரத்தில் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வேற சில படங்கள்ல என்னென்ன கொடுக்கலான்றதுல தியேட்டர்காரர்கள் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. இன்னும் தெளிவாகல. எனவே துப்பாக்கி வந்து வீக்கெண்ட்ல ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாலும் வீக் டேஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம கிளவரா சொல்லலாம், எப்பவுமே விஜய்க்கு கில்லி மட்டும் தாங்க டாப்ன்ட்டு. அதே சமயம் துப்பாக்கி இல்லைன்னு சொல்ல வரல. விஜய்க்கு எத்தனையோ படங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எல்லாமே ரீரிலீஸ் ஆகி எப்படிலாம் ஓடும்ன்றத தாண்டி எனக்கு தெரிஞ்சு நான் துப்பாக்கி எப்பவுமே 2வது இடத்துக்கு தகுதியான ஒரு படம் விஜயோட ஃபிலிமோகிராஃபில. இந்த படத்துக்கு என்னைக்குனாச்சும் ஒரு நாள் ரீரிலீஸ்ல மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் பேட் பாய்ஸ் 4. ஹாலிவுட்ல டாப் சீரிஸா இருந்த இந்த பேட் பாய்ஸ் 4 நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். படம் ஜூன் 6 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இந்த வீக் வரைக்கும் 4 தியேட்டர் கிட்ட நம்ம தமிழில் பொறுத்த வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் தராமல் இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்னல, தியேட்டரிக்கல் என்னென்ன படத்துக்கு எப்படி வரும்ன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இந்த பேட் பாய்ஸ்க்கு தியேட்டர் தரலனாலும் ஏன் இவ்வளோ டாப்ல வச்சிருக்கேன்னா, இந்த படத்துக்கான ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்ன்றது ஆரம்பத்தில் சொதப்பலா தான் இருந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்டா எந்த படங்களும் மிக பெருசாக செல்ஃப் எடுக்காத ஒரு காரணத்தால இந்த படம் அப்படியே தியேட்டரிக்கல்ல ஒரு 3 வாரம் சர்வே ஆகிட்டு இந்த வாரம் 25 நாள் போஸ்ட் வரும். ஹாலிவுட் படத்துக்குலாம் அந்த மாதிரி போஸ்ட் அடிக்கிறல. அதே சமயம் வந்து இந்த படம் தியேட்டரிக்கல்ல ஓடுமான்றதே ஒரு டவுட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த பேட் பாய்ஸ் இங்கிலீஷ்லேயே ஓடிட்டு இருக்கு. நம்ம இங்கிலீஷ் எப்பவுமே கணக்கில் எடுக்கிறல, ஒரு தமிழ் வெர்ஷன் அப்படின்றது மட்டும் தான் எப்பவுமே கவுண்டனோட நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் பிடி சார் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம் மே 24 ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 1 மாசம் முடிஞ்சிச்சு தியேட்டரிக்கல்ல. இந்த படம் லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட ஒரு 4 தியேட்டரில் ஓடினாலும் இப்போ இந்த வாரத்தில் வந்து 1 மாசம் கழிச்சு எந்த ஒரு தியேட்டரிலும் தரல. அதாவது நாளையில இருந்து எந்த ஒரு தியேட்டரிலும் தர மாதிரி தெரியல. மேபி ஒரு ஸ்கிரீன் கொடுத்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் படம் போன
போன வாரமே ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸில் போயிட்டு இருக்கு. ஸ்லிப்பிடி சார் வரும்போது ரிவ்யூ ரெஸ்பான்ஸில் பெருசாக ரிவ்யூ தரல தான். ஆனால் மக்கள் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு அப்படியே வந்து சர்வே பண்ண வச்சாங்க தான் சொல்லணும். அந்த சர்வேவிங்கிறது கண்டிப்பாக ஓடிடிலையும் மக்கள் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல விமர்சனம் வரும், அவங்க பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் வரும். ஆனால் படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லாஸ்ட்டில் ஒரு கோட் ட்ராமா, எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்மகள் வந்தால்ட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அந்த படம் மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் காம்போ அதை தாண்டி வந்து அந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பான், அந்த மாதிரி இந்த படத்துலையும் ட்விஸ்ட்டு. ஸோ அது மோஸ்ட்லி கோட் ட்ராமாவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் நிறைய எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி இந்த படம் ஒரு அபியூஸ் படமாக இருந்து படமாக இந்த படத்துக்கான கதையெல்லாம் வந்து ஓகேனாலும் மக்களுக்கு சொல்ல வந்த விஷயத்தில் கிளைமேக்ஸில் இவங்க சொன்ன விஷயம்லாம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இன்னொன்று அதுலேயே அவங்களுக்கு தெளிவு கிடையாது. ஆனால் இவங்க படம் இன்ட்ரோலுக்கு முன்னால இருந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் பெருசாக சமூகத்தை நாடி பேசின ஒரு விஷயம்ன்றது 100% இந்த படம் எடுக்க வேண்டிய ஒரு படம், மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த படத்துக்குலாம் நான் பெருசாக கருத்து சொல்லணும்ல, சொல்ல வந்தாக்கா அது வேற மாதிரி போகும், இல்லை நான் வேற மாதிரி படம் தான் எடுத்து காட்டணும் உங்களுக்கு. எனிவே எப்பயுமே இப்போ பாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர் ஃபிகர் அப்படின்றது வந்து அவருக்கான நேம் இருந்தது. ஸோ அதை சில காலங்களாக இழந்திருந்தாலும் ஓடிடிலாம் படம் கொடுத்துருந்தாலும் திரும்பவும் அவருக்கான அந்த தியேட்டர் ஃபிகரிங் அப்படின்றத நிரூபிச்சிருக்கார் நம்ம இப்போ பாதி. நம்ம கவுடில் நல்லாதுரத்தில் பார்க்க போகிற படம் அரண்மனை பார்ட் 4. அரண்மனை பார்ட் 4 வந்து மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இப்போ 27 கிட்ட வந்துட போகுது. இந்த படம் 50 நாள் போஸ்டர் ஆக்சுவலி பிரம்மாண்டமாக அடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தேட்டரிக்கல் 50 நாளைக்கு ஒரு நல்ல தேட்டரிக்கல் சர்வே எடுத்து ஓடுறதுலாம் மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த அரண்மனை பார்ட் 4 பண்ணியிருக்கு. அதை தாண்டி இந்த படம் வந்து 55 நாள்லாம் கடந்து தேட்டரிக்கல ஓடுறதுக்கு தேட்டர் தரல. ஆக்சுவலி தேட்டர் தரவே மாட்டாங்களான்னு சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப ஹைப்பில் இருக்கிறனால எந்த படத்துக்கு எப்படி தேட்டரை ஒதுக்குறதுன்றதுல ஒரு ஐடியா ஓடிட்டு நினைக்கிறேன் தேட்டருக்காரங்களுக்கு. அதனால நம்ம நாளைக்கு தான் முடிவு பண்ணி சொல்ல முடியும். அது நாளைக்கு கொடுக்குற தேட்டரை வந்து அதே ரேஞ்சிலேயே வச்சிருப்பாங்களா, அதே நம்பர்லேயே ஓடுமான்றதையும் சொல்ல முடியாது. நம்ம கவுடில் 3ஆவது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் மே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. நேற்று இந்த படத்துக்கு 25 நாள் வந்துடுச்சு. ஆக்சுவலி 25 நாள் வரைக்கும் நம்ம கருடன் தேட்டரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக ஓடி இருக்கு. அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வேற லெவல் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை செட் பண்ணிருக்கு. இந்த படம் டைரக்டர் துரை செந்தில்குமாரை பற்றி நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டன் போட்டிருப்போம். ஆக்சுவலி அது கொஞ்சம் பிஃபோராக போட்டோமோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மனுஷன் சரணா ஸ்டோர் அருளை வச்சு வேற இன்னொரு படம் பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கண்டிப்பாக நம்ம கருடன் படத்தோட ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா துரை செந்தில்குமாரை பற்றிலாம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருந்தது. எனிவே ஆக்சுவலி அவரை பற்றிலாம் பேசினா நம்ம இன்னும் பெருசாக போகும். துரை செந்தில்குமார் வந்து ஒரு ப்ராமிசிங் டைரக்டராக தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டு இருக்காரு. திருப்பியும் தனுஷ்கிட்ட போகாமல் ஒரு நிறைய ஹீரோஸை வச்சு நல்ல நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஏதோ ஒரு மெசேஜபிளாக வந்து ஒரு படம் நம்ம கருடன் மாதிரியோ எதிர்நீச்சல் மாதிரியோ திருப்பி அவர் பண்ணிட்டு இருப்பாருன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே யார்கிட்டயாச்சும் ஒருத்தரோட போய் சிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டரையுமே ஸ்கோப் பண்ணி போக மாட்டோம். விஜயும் ஸ்கோப் பண்ண மாட்டேன், விஜயகாந்தியும் ஸ்கோப் பண்ண மாட்டேன், ரஜினியும் ஸ்கோப் பண்ண மாட்டேன், கமலையும் ஸ்கோப் பண்ண மாட்டேன். நான் சினிமா மட்டும் தான் ஸ்கோப் பண்ணுவேன். எந்த நடிகரை நான் வளர்க்க தேவையில்ல, எந்த நடிகரோட ரசிகர்களை நான் வளர்க்க தேவையில்ல, என்ன சினிமா வளர்த்தா போதும், அது அழிச்சாலும் போதும் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி துரை செந்தில்குமார் வந்து அவரோட நிலைப்பாடை கொண்டு போயிட்டு அவர் ஸ்டோரியிலையும் அவர் டைரக்ஷன்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் டைரக்டராக அவர் மாறுவார். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம கண்டிப்பாக கருடன் படத்தை சொல்லலாம். அப்புறம் இந்த படம் வந்து இப்போ அடுத்த நாள் கூட ஆக்சுவலி 25 நாள் முடிஞ்சு 27 நாளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் தேட்டரிக்கல் தராங்க. எந்த படத்துக்கும் தேட்டரிக்கல் வந்து பெருசாக ஒதுக்காத ஒரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா கருடனுக்கு 10 தேட்டருங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி சூரி மாதிரி ஒரு காமெடியெல்லாம் வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக மாற்றிட்டார்றத தாண்டி வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் அந்த துரை செந்தில்குமார் இங்கே லேசுப்பட்டவர் இல்லைன்ற மாதிரி அவரும் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து வேற மாதிரி மாற்றிட்டு இருக்காரு. அதே சமயம் சூரிக்கே இன்னொரு இது ஆக்சுவலி வெற்றிமாறனுக்கே சவால் விடுற மாதிரி நீ பெரிய ஹீரோவாக மாற்றினே நான் பெரிய ஹீரோவாக மாற்றினான்ற அளவுக்கு எல்லாம் சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா விடுதலை அவ்வளோ பெரிய படம் வெற்றிமாறன்லாம் இருக்கும்போதே அது 50 அந்த ரேஞ்சில் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுது. ஆனால் இங்கே கருடன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டேரக்டர் ஸ்கோப்லாம் இல்லாமலே ஒரு 50 கோடி பண்ணுது தான் பார்த்துங்க. நான் சொல்கிறது மினிமம் பாக்ஸ் ஆஃபீஸ். ஆக்சுவலி இப்போ இது விடுதலையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் போயிடுச்சு கருடன். நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாராஜா. மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். ஆக்சுவலி மகாராஜாவுக்கு வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சதோ அதே அளவு இந்த படத்துக்கு வந்து ரன்னிங் டேன்றது கண்டிப்பாக மிக பெருசாக பாதிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வேற லெவலில் பாதிச்சிருக்கு. ஆனாலும் அந்த கிடைச்ச அந்த ஸ்கோப்பை வந்து மிக பெருசாக பயன்படுத்தி 88 கோடிங்கிறத 10 நாள் ஆக்சுவலி 90 கோடியை 10 நாளில் கலெக்ட் பண்ணிடுச்சு. இத்தனைக்கும் விஜய் சேதுபதி வந்து ஒரு அவுட் ஆஃப் மார்க்கெட் ஹீரோ அப்படின்ற ஒரு பேரெல்லாம் வாங்கி இந்த டேரக்டருக்கும் அவ்வளோ பெரிய ஸ்கோப் கிடையாது. ஸோ கதை மூலமாக கிடைச்ச ஒரு சின்ன கேப்லேயே வந்து வேற லெவலில் ஸ்கோப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தை நான் நம்பர் 1 கொடுக்கலான்றதான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வேற வழி கிடையாதுங்க. ஏன்னா தேட்டரிக்கல் வந்து செகண்டரிக்கல் தேட்டர்ன்றதே கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி அப்போ கூட பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு நம்பர் 1 கொண்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தாக்கா கொண்டு போகிறதுக்கு 100% தகுதியான படம் தான். ஆனால் ஒரு சில காரணங்களால் நம்ம 2வது இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இன்னொன்று மகாராஜா வந்து 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வருமான்ற டவுட் யாருக்குமே தேவைப்படாது. ஏன்னா இந்த
படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடியில் அடிச்சிடும். அதை தாண்டி எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுன்றது தான் டவுட்டு. அதை தாண்டி இன்னொன்று ரன்னிங் டேன்றது 25 நாள் அப்படி இப்படி ஓடிட்டா கூட ஒரு மாதத்துக்கு மேலே காணாமல் போய்டுன்ற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவோட டாப் பட்ஜெட் டாப் எக்ஸ்பெக்டேஷன் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ரேஞ்சில் தான் இப்போ மகாராஜாவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த தேட்ரிக்கல் சர்வைவிங் இந்த படத்துக்கு எப்படி கிடைக்கும்ன்றதை நம்ம அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும். ஸோ ஓவராக பண்ணாமல் அடுத்த வாரம் பார்த்துப்போம் மீதி விஷயத்த. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கல்கி. 2898 ஏடி ஃபுல் டைட்டிலாக சொல்ல போனால் இதாக வரும். கல்கின்றதுக்கு வந்து கண்டிப்பாக நான் முதல் இடத்துக்கு வைப்பேங்க. ஆனால் முதல் இடத்துல மகாராஜாவும் சேர்த்து வைப்பேன் தான் யோசித்தேன். ஆனால் இந்த படத்தோட ஃபில்லிங்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா தமிழ்நாட்டில் எவன்டா ஃபில் பண்ணுறீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்குலாம், பிஜேபி ஓட் பர்சன்டேஜ் மட்டும் கிடையாது, கல்கி படம் மூலமாக அதிகமான ஸ்கோப் எடுக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கே குழப்பமாயிடுச்சு. ஏன்னா பிரபாஸ் படங்கள்லாம் இங்கே அவ்வளோ பெருசாக ஓப்பனிங் எடுக்காது. அதுக்கெல்லாம் அவருடைய நிறைய முந்தைய படங்கள் மூலமாக ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ கல்கியோட ட்ரைலர்லாம் கூட அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து நேற்று வந்த இந்தியன் ட்ரைலர் வந்து ஓப் கொடுத்துச்சு. கமலுக்கு வந்து இந்த படத்தில் ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாலும் சிங்கிள் ஃப்ரேமில் ஒரு சிங்கிள் இதுன்னு வச்சிங்களேன், அந்த லுக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் விக்ரம்லாம் வந்தாலும் கமல் அடிச்சிக்க வேற யாரும் கிடையாதுங்கன்ற அளவுக்கு மனுஷன் 70 வயசுக்கிட்டையும் அவருடைய அந்த அர்ப்பணிப்புன்றது பார்த்தீங்களா வேற லெவலில் பண்ணுற. இத்தனையும் கல்கியில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், அது வில்லனோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் பிரேஸோ நாளைக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் பேசிப்போம். இனிவேங்க இந்தியன் படத்தில் கமல் பண்ண அந்த ஒரு நிறைய அந்த லுக்கு சொல்கிறேன், இந்தியன் படத்தில் கொடுத்த ஒரு லுக்குக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அதுக்கெலாம் சாதாரண விஷயம் கிடையாது. மேக்கப் பண்ணுறதுலாம் அதை தாண்டி இந்த கல்கி படத்துலலாம் வந்து இது கமலான்ட்டே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த கமலோட ஆடியன்ஸு நம்ம கமலுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இந்த கல்கியை வந்து தமிழ்நாட்டில் பெருசாக எதிர்பார்க்க வைக்கிறனால தான் இந்த ஃபாஸ்ட் ஃபீலிங்கிறது வருதான்னு தெரியல. ஏன்னா எப்படியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமாளோட அவதாரம் அதெல்லாம் வந்து மக்கள் நம்புறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ப மாட்டாங்கன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தால் அதை மறைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கல்கி படம் ரிலீஸ் ஆகும்போதே நெகட்டிவ் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ஒரு படமா இல்லை அப்படியான்ட்டு. எனக்கே வந்து படம் வந்து நான் கல்கி மேலே மற்ற இது மேலாம் நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். பட் படமாக எனக்கு ட்ரைலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இந்த மாதிரி நிறைய வந்து அட்வான்ஸ்டான படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ எனக்கு ட்ரைலர் அவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தல. பட் படம் எதையாச்சும் சொல்ல வரும்ன்றதை நம்பிட்டு இருக்கேன். அது என்ன மாதிரி சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு ஃபாஸ்ட் ஃபீலிங் நிறைய இருக்குன்றது தாண்டி தேட்ரிக்கல் எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த படம்லாம் புக் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அவ்வளோ பெருசாக. ஆனால் அது அவ்வளோ பெருசாக ஆகிட்டு இருக்கு அட்வான்ஸ் புக்கிங்லேயே. ஆக்சுவலி நாளைக்கு ஷோ ஓடும் போதெல்லாம் எந்த அளவுக்கு புக்கிங் ஆகும்னு தெரியல. இந்த படத்தோட அந்த ஒரு ஷோ புக்கிங் தான் வந்து இவரை எந்த ஒரு படத்தையும் வந்து அவங்க தேட்டரில் முடிவு பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா கல்கி வந்து இங்கே ஹிட் அடிக்குமா இல்லை வந்து பழைய பிரபாஸ் படங்கள் மாதிரி போயிடுமா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று கல்கியை வந்து அங்கே ஹிந்தி படமாக இருந்தாலும் இது பேன் இந்தியா படமாக எல்லா லாங்குவேஜ்லையும் போகுது. அதை தாண்டி எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் ஆர்டிஸ்ட்டை இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ படம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதை நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். என்னால் ட்ரைலரை வச்சு இந்த படத்தை முடிவு பண்ண முடியல. ஆனால் பிரபாஸை வச்சு முடிவு பண்ணி கவுண்டரில் வந்து மகாராஜாவும் சேர்த்துலான்னு பார்த்தேன். பட் ஃபாஸ்ட் ஃபீலிங் ரேஞ்சில் வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரி சம்திங் நிறைய விஷயங்கள் கல்கிக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டதுனால ஆக்சுவலி பிகினிங் ஓப்பனிங்கில் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த வாரம் எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் நம்பர் 1 கொடுத்தே ஆக வேண்டியதாக இருக்குது தமிழ் மொழியிலோடு பார்க்கும்பொழுதும். இன்னொன்று இது ஹிந்தி வேர்ல்டு வைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஓப்பனிங் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் இருக்க அத்தனை டே 1 பாக்ஸ் ஆஃபீஸையும் இந்த கல்கி படம் தகர்த்தெறிய போது அது எரிஞ்சுதா இல்லையா, படம் ஆடியன்ஸுக்கு எப்படி இருந்தது, படம் ரியலாகவே எப்படி இருக்குன்றது எல்லாமே சேர்த்து நம்ம அடுத்த வாரம் கவுண்டரில் வச்சு பார்த்துருவோம்.